ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இக்கான் சம்பால் தவுச்சு செய்ய போகிறோம். நான் வந்து வவ்வா மீனை எடுத்து இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மீன், பெரிய மீனை வாங்கி 3ஆக வெட்டியிருக்கேன் ஒரு மீன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 10 போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு மிளகா ஒரு 8 போடுறேன். பூண்டு ஒரு 20 பீஸ் போடுறேன். இஞ்சி ஒரு பீஸ் பெரிய பீஸாக எடுத்து இந்த மாதிரி போடுறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சமாக, அதாவது இந்த மாதிரி பவுலில் நிறைய தண்ணி எடுத்து கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளேண்டரில் நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். இது வந்து எண்ணெய் போட்டு செஞ்சுங்க. இது எப்போதும் ஒரே மாதிரி சாப்பாடு நல்லா இருக்காதுல்ல. இது வந்து உட்காந்து தவிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தவிச்சு வந்து ரொம்ப போடாதீங்க, இதே ரொம்ப தான். இந்த கரண்டியில் ஒரு தண்ணி போட்டுக்குங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா புளி, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி புளி எடுத்து இந்த மாதிரி திக்காக பாருங்க, இந்த மாதிரி திக்காக நம்ம வந்து செஞ்சுருக்கோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி திக்காக இந்த மாதிரி புளி எடுத்துக்குங்க. போட்டு நல்லா நல்லா கிண்டணும். ஓகே ஃப்ரெண்ட், அதை வந்து நம்ம தவிச்சும் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போட்டோம். ஆனால் நான் கிண்டி பார்த்தேன், எனக்கு வந்து சரியாக பத்தலை. ஏன்னா மீன் நிறையா இருக்குது, அதனால இன்னொரு கரண்டி நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கரண்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும் மீன். ஓகே ஃப்ரெண்ட், தவிச்சு போட்ட பிறகு இந்த மாதிரி கிளாஸில் அரை கிளாஸோட கொஞ்சம் குறைவா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 மீன் எடுத்துருக்கேன். 3 மீன் எடுத்து 3ஆக வெட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தூள் உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மூடி போட்டு நல்லா குலுக்குங்க. குலுக்கணுன்னே அப்போ தான் உள்ளுக்கு வரைக்கும் நம்ம உப்பு இறங்கும். இது இப்படி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச அந்த சாந்தை எடுத்து இது மேலே அப்படியே நீங்கள் ஊற்றுங்க. சுட ஊற்றினோன்னே சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்ட்டே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் சாம்பார், மீன் கறி அப்படி தான் சாப்பிடுவோம். இது வந்து மீன் தவிச்சு, இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டா சொல்லுங்கள். நன்றி. பாருங்கள், நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ